பயங்கரமாக இருக்குது படம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மேக்கிங் தான். நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு அதாவது எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் எசக்கு பெசக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் போட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டுருப்பார். அதை உடச்சி எரிஞ்சிட்டாருன்னே சொல்லலாம் லோகேஷ். அப்புறம் ரஜினி தலைவர் வேறு மாதிரி அவரோட ஸ்டைலு. ஒரே ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன், தலைவர் ஸ்டைல் காட்டுறேன்றது செம்மையாக காட்டி சும்மா அப்படியே ஃபோன் எடுக்கும்போது கூட கதா அப்படின்னு சும்மா ஃபோன் எடுத்துகிட்டு அலோகிறாரு. நம்ம ஈஸியாக நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டு ஆடியன்ஸ் வந்து என்ன இது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவரோட ஃப்ளாஷ்பேக்லேருந்து அவர் தம் அடிக்கிற சீன்லேருந்து எல்லாமே ஆஸ் யூஷுவல் பிளாஸ்ட்டு செம்மையாக இருக்கும். தேட்டரில் வெடிக்கும், பட்டையை கிளப்ப போது பட்டாசாக இருக்கும். அவரோட என்ட்ரி ஸ்வாகு எல்லாமே போட்டு அப்படியே குப்பை மாதிரி ரொப்பி வச்சுருக்காங்க. தேட்ரு தீ பற்றிக்கலைன்னா கேட்கவே வேணாம், பயங்கரமாக இருக்கும். அதுவும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மறக்காமல் பாருங்கள், செம்ம வைப்பாக இருக்குது. நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான மூவி. ஒரு 10 ஃபயரு 10 கப்பு அனிருத் சொன்ன மாதிரி சும்மா சொல்லக்கூடாதுங்க. அனிருத் பிஜிஎம்மு அப்படி ஒரு எலிவேஷன் படத்துக்கு. சீரியஸ்லி ஒரு ஹாலிவுட் மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் இந்த டுவர்ட்ஸ் த இன்டர்வெல்லு அப்புறம் ஆஃப்டர் இன்டர்வெல்லு அந்த ஒரு பேக்கேஜில் அனிருத்தோட பிஜிஎம் வந்து அப்படியே தட்டியிருக்காரு. சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஹாலிவுட் மேக்கிங்கில் ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். எனக்கு அனிருத்து தான் வந்து நம்ம ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி கரெக்டாக அப்படியே ரஜினிகாந்த் அவர் மேலே தெளிச்சு விட்ட மாதிரி பவர் வைப்பாக இருக்குது. பவர் ஹவுஸ்லாம் பட்டையை கிளப்பிடுச்சு. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம்